அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனல்ல தொடர்ச்சியா கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, பல்வேறு வகையான படிப்புகள், பல்வேறு வகையான கவுன்சிலிங் சம்பந்தப்பட்ட தகவல்களையும் கொடுத்துட்டு வராங்க. ஸோ இந்த பர்ட்டிகுலர் வீடியோல நான் எந்த விஷயத்தை பத்தி பேச போறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப தமிழ்நாடு அரசு மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து டிகிரி கோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அதாவது டிகிரினா 4 வருட படிப்புகள் இல்லைன்னா 3 வருட பட்டப்படிப்புகள்ங்கிறது ப்ரொவைட் பண்றாங்க. அதை தாண்டி நிறைய டிப்ளமோ கோர்சஸ் மற்றும் சர்டிஃபிகேட் கோர்சஸும் ப்ரொவைட் பண்றாங்க. இந்த டிப்ளமோ கோர்சஸ் அண்ட் சர்டிஃபிகேட் கோர்சஸ்ல நிறைய விதமான படிப்புகள் இருக்குது. டிப்ளமோ இன் நர்சிங் இருக்குங்க, டிப்ளமோ இன் ஃபார்மசி இருக்கு. அதே மாதிரி இவங்க வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டிப்ளமோ இன் அலைடு அண்ட் ஹெல்த் கேர் டிப்ளமோ கோர்சஸ் அப்படிங்கிறது ஹெல்த் கேர் டிப்ளமோ அண்ட் சர்டிஃபிகேட் கோர்சஸ்க்கான இந்த வருஷத்துக்கான அட்மிஷன் நோட்டிபிகேஷன்ங்கிறது வந்தாச்சு. இதுக்கு அப்ளை பண்றதுக்கான தேதியும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ என்னென்ன கோர்சஸ்க்குலாம் வந்து இப்போ டிப்ளமோ கோர்சஸ்க்கு வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிருக்கும் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி டிப்ளமோ இன் நர்சிங்க்கும் டிப்ளமோ இன் ஃபார்மசிக்கும் ஏற்கனவே அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிருச்சுங்க. இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னு பாருங்க. கவர்மெண்ட் காலேஜஸ்ல படிக்கிறதுக்கான டிப்ளமோ கோர்சஸ் படிக்கிறதுக்கான ப்ளஸ் சர்டிஃபிகேட் கோர்சஸ் படிக்கிறதுக்கான அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிருக்கு. என்னென்ன கோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ இன் ஆப்டோமெட்ரி, டிப்ளமோ இன் டென்டல் மெக்கானிக், டிப்ளமோ இன் டென்டல் ஹைஜீனிஸ்ட், டிப்ளமோ இன் மெடிக்கல் ரெக்கார்ட் சயின்ஸ், டிப்ளமோ இன் நியூரோ சர்ஜிக்கல் டெக்னாலஜி அண்ட் ரிசர்ச், டிப்ளமோ இன் மெடிக்கல் ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி, டிப்ளமோ இன் ரேடியோ தெரபி டெக்னாலஜி அப்படிங்கிற கோர்ஸ் எல்லாம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இது போக வந்து டிப்ளமோ இன் மெடிக்கல் லெபார்டரி சயின்ஸ், கார்டியாக் சோனோகிராஃபி டெக்னீஷியன், இசிஜி ட்ரீட்மெண்ட் டெக்னீஷியன், பம்ப் டெக்னீஷியன், தென் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய போயிட்டே இருக்குங்க. இதெல்லாம் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கேள்விப்படுறதே இல்லை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கார்டியாக் கேத்தரைசேஷன் லேப் டெக்னீஷியன், ரெஸ்பிரேட்டரி தெரபி டெக்னீஷியன், எமர்ஜென்சி கேர் டெக்னீஷியன், டயாலிசிஸ் டெக்னீஷியன், அனஸ்தீசியா டெக்னீஷியன், தியேட்டர் டெக்னீஷியன், ஆர்த்தோபெடிக் டெக்னீஷியன், இஇஜி இஎம்ஜி டெக்னீஷியன், மெடிக்கல் ரெக்கார்ட் டெக்னீஷியன், மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், சைக்கியாட்ரிக் சப்போர்ட் ஒர்க்கர், ஹோம் ஹெல்த் கேர் டிப்ளமோ கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை வகையான கோர்ஸ்க்கு வந்து டிப்ளமோல வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. டிப்ளமோங்கிறது 2 வருட படிப்புங்க. அந்த 2 வருட படிப்பு இருக்குது. இதுல வந்து சர்டிஃபிகேட் கோர்சஸ் இருக்குது. 6 மாச கோர்ஸ் இருக்குது, 1 வருஷ கோர்ஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி இந்த படிப்புகளுக்கான அப்ளிகேஷன்ங்கிறது நமக்கு ஆல்ரெடி 27ஆம் தேதி ஓப்பன் ஆகிருச்சு. இது அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து 15/7/2026 சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் அப்படிங்கிற வெப்சைட்ல போய் பண்ணணும். இது அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி 15/7/2026. இதுக்கான அப்ளிகேஷன் சார்ஜஸா ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி கேட்டகரியை சேர்ந்த மாணவர்களுக்கு ரூ. 300 சொல்லியிருக்கிறாங்க. அதே எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி மாணவர்களுக்கு வந்து எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, கல்வி கட்டணம் அப்படின்னு பார்க்குறப்ப நீங்க அரசு கல்லூரிகள், அரசு மருத்துவக் கல்லூரிகள் எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு பெரும்பாலான கோர்சஸ்க்கு ஃபீஸுங்கிறது ரூ. 1500 இருந்து அதிகபட்சம் ரூ. 2500 வரைக்கும் வருதுங்க ஒரு வருஷத்துக்கான ஃபீஸுங்கிறது. இது போக ஹாஸ்டல் ஃபீஸ் அண்ட் மெஸ்பிங்கிறது தனியாக கட்டி ஆகணும். இதில் பெரும்பாலும் உங்களுக்கு வந்து நிறைய ஸ்காலர்ஷிப்ஸோட படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ கல்வி கட்டணமே செலுத்தாமல் படிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. இந்த மாதிரியான கோர்சஸ்லாம் நம்ம நிறைய மாணவர்கள் ட்ரை பண்ணுறதுல நிறைய பேத்துக்கு போய் சேர்றதில்ல. ஏன்னா நம்ம நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள், சார் எங்களுக்கு குடும்பத்தில் வந்து வசதி இல்லை, படிக்க வைக்க முடியல, ப்ளஸ் வந்து என்ன படிக்கிறதுனே தெரியல அப்படிங்கிறவங்க இந்த மாதிரியான ஏதாவது ஒரு கோர்சஸை அவங்க வந்து கத்துக்கிட்டு அவங்க என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இதை வச்சு வேலைக்கு போகலாம். அவங்க குடும்பத்தோட சூழ்நிலையை வந்து அவங்க சரி பண்ணலாம், குடும்பத்தை வந்து உயர்த்தலாம். ஸோ அதுக்காகவே தான் இந்த அரசு கல்லூரிகள் வந்து இந்த மாதிரியான கோர்சஸ்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் யாராச்சும் இது உங்களுக்கு உபயோகமாகவோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சு வேற யாருக்காச்சும் உபயோகமாகவோ இருந்துச்சுன்னா தாராளமாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.